88வது கேள்வியை பாருங்க. 88வது கேள்வி கவனிக்கணும். எக்ஸின் 4 சக எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் சக yன் 4. எக்ஸின் 4 சக எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் சக yன் 4. அப்போ இது நம்ம நேற்று ஒரு ஐடியா தந்தோமே, ரைட்? அந்த ஐடியா வச்சு சொல்லுங்க, இடத்துல என்ன செய்யலாம்ண்டு. எக்ஸ் சக y வராது. ஏன்னா எக்ஸின் 4 இருக்கு. எக்ஸின் 4ண்டா எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம். அந்த செட்டப் தான் இருக்கு. எக்ஸ் வர்க்கமும் y வர்க்கமும் தான் இருக்கு. அப்போ இடத்துல என்ன இருந்தா நம்ம அதை நிறை வர்க்கமாக எழுதலாம். 2 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் இருந்தால் நிறை வர்க்கமாக எழுதலாம். ஆனால் இடத்துல எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் தான் இருக்கு. அப்போ என்ன செய்ய வேணும்? ஒரு எக்ஸ் வர்க்கம் y வர்க்கத்தை என்ன செய்யணும்? கூட்டி கழிக்கணும், ரைட்? அப்போ இடத்துல என்ன செய்ய போகிறோம்? எக்ஸின் 4 சக இதை 2 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கமாக மாற்றும் போதுதான் இங்கே இருக்கிற yன் 4ஐயும் பாருங்க. இதை இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களமாய் மாற்றுவோமா? y வர்க்கத்தின் வர்க்கம், இது எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம். இப்படி இருந்தா இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம் என்று இருக்கு. அப்போ ஏ சக பி முழுவதையும் வர்க்கம். அப்போ இடத்துல என்ன தேவைப்பட்டது? இன்னும் ஒரு எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் தேவைப்பட்டது. அப்போ அதை சேர்த்து இருக்கோம். அப்போ கேள்வியை மாற்ற இல்லாது. அப்போ பழைய மாதிரி கொண்டு வரதுக்கு என்ன செய்ய வேணும்? ஒரு எக்ஸ் வர்க்கம் y வர்க்கத்தை கழிக்க வேணும். இப்போதான் வந்து என்ன சொல்லுங்க, கேள்வி அப்படியே இருக்கும். கேள்வியை மாற்ற இல்லாதானே. இடத்துல 2 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் நம்ம கொண்டு வந்தோம். பழைய மாதிரி மாற்றுறதுக்கு எக்ஸ் வர்க்கம் y வர்க்கத்தை கழிப்போம். எனவே இது எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் முழுவதின் வர்க்கம் மைனஸ் xy முழுவதின் வர்க்கம். சரிதான்? அப்போ இது வந்து என்ன சொல்லுங்க, ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் வடிவம். ஏ சக பி, ஏ சக பி. இங்கே எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சக xy அப்படி. சரி, ஓகே. அடுத்தது கவனிங்க. அடுத்தது 89வது கேள்வி. அதே ஐடியா தான் கவனிங்க. 89 என்ன செய்யலாம்? ஏயின் 4 5a வர்க்கம் பி வர்க்கம் சக 9bயின் 4. இடத்துல என்ன செய்யணும்? 6a வர்க்கம் பி வர்க்கம். ஏன் 6 என்று முடிவுக்கு வாரு? இங்கே இருக்கிற 9bயின் 4 என்று சொன்னால் இது எப்படி யோசிக்கலாம்? 3b வர்க்கத்தின் வர்க்கம் என்று யோசிக்கலாம். என்ன 3b வர்க்கத்தின் வர்க்கம் என்று சொன்னால் இது அடுத்த ஸ்டெப் எப்படி வரும் உங்களுக்கு? இதையும் பெருக்கி 2ஆல் பெருக்கணும். அப்படி தானேடாப்பா? அப்போ இதையும் பெருக்கி 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 6a வர்க்கம் பி வர்க்கம் வரும். ஆனால் இடத்துல என்ன இருக்குதுமே? 5a வர்க்கம் பி வர்க்கம் தான் இருக்கு, ரைட்? அப்போ நிறை வர்க்கம் எழுதணுமெண்டா நம்மளுக்கு இடத்துல என்ன தேவை? 6a வர்க்கம் பி வர்க்கம் வேணும். அப்போ நம்ம ஒரு a வர்க்கம் பி வர்க்கம் மேலதிகமாக சேர்த்துருக்கோம், அதை கழிச்சு விடுவோம். ஸோ இது எப்படி வரும்? ஏ வர்க்கம் சக 3b வர்க்கம் முழுவதின் வர்க்கம் சய ஏபி முழுவதின் வர்க்கம். இது சரியா வருமா? இங்கே வந்து பாருங்க. ஏ வர்க்கத்தின் வர்க்கம் 3b வர்க்கத்தின் வர்க்கம், இது இரண்டையும் பெருக்கி 2ஆல் பெருக்கின வடிவம் இருக்கு. ஸோ எல்லாம் சரி. அப்போ இடத்துல என்ன செய்யலாம்? ஏ வர்க்கம் சக 3b வர்க்கம் சை ஏபி. இங்கே ஏ வர்க்கம் சக 3b வர்க்கம் சக ஏபி. இது வரப்போ சரி, ஓகே. இதை முடிச்சுட்டு அடுத்து 90 91 ட்ரை பண்ணுங்க. 90 நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. 90 91 இதெல்லாம் வீட்டை ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு மேலே சில கேள்விகள் வந்து உங்களை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். அதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? ட்ரை பண்ணி பார்க்க சொன்ன கேள்விகளில் யாருக்குமே எதுவும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க, வந்து பார்க்குறேன். சரிதான்? சில கேள்விகள் உங்களை வீட்டை செல்வாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். அது 86, ரைட்? 86ல் ஒரு பிரச்சனை இருக்கா? சரி, பார்ப்போம். ரைட், வேறு அப்படி எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறார்கள்னா சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும் எனக்கு. சும்மா அப்படி இருந்தீங்கன்னா தெரியாது. ரைட், சரி.
பழைய கேள்விகளில் உங்களை வீட்டை ரைவ் பண்ண சொன்ன கேள்வியில் அவங்களுக்கு 85 86 ரெண்டுமே டவுட்டுன்னு கேட்டவங்க அதுகளில் ஒருக்கா பார்த்துட்டு போயிடுவோம். டவுட்டான விஷயத்தை அப்படியே வச்சுட்டு போயிடாது. 85வது கேள்வியை பாருங்க. ஏபி சக ஏசி மைனஸ் பி சக சி முழுவதின் வர்க்கம் இல்லையா? அப்போ ஏபி சக ஏசி மைனஸ் பி சக சி முழுவதின் வர்க்கம். அப்போ முதல் இங்கே வந்து பாருங்க, ஏபி இருக்கு ஏசி இருக்கு, இது ரெண்டுலேயும் என்ன பொதுவாக இருக்குது? ஏ இருக்கு. அப்போ ஏ பொதுவாக எடுப்போம். ஏ பொதுவாக எடுத்துக்கொண்டா இது பி சக சி முழுவதின் வர்க்கம் மைனஸ் பி சக சி தர பி சக சி முழுவதின் வர்க்கம். ரைட். அப்போ ஏபி ஏசியில் இந்த ஏ எடுத்தோம்னா பி சக சி, இங்கே பி சக சி முழுவதின் வர்க்கம். இப்போ இதுல இருந்து என்ன பொதுவாக எடுக்கலாம்? இங்கே பி சக சி இருக்கு, இங்கேயும் பி சக சி இருக்கு தானே. அப்போ பி சக சியை பொதுவாக எடுக்கலாம். இப்போ பி சக சி பொதுவாக எடுக்கப்பட்டால் ஏ சய பி சக சி, இது சரியா? இது சரியா? இது நீங்க பி சக சி எடுத்துட்டீங்க, அப்ப ஏ வந்துட்டு சய பி சக சி முழுவதின் வர்க்கத்தில் ஒரு பி சக சி போயிட்டது. அப்ப சய பி சக சி என்று வரும். நீங்க சொல்றது சரி. சய பி சக சிக்கு என்ன போட்டு இருக்கணும்? பிராக்கெட் போட்டு இருக்கணும். அப்படி பிராக்கெட் போடாட்டி என்ன செய்திருக்கணும்? சய பி சக சி பெருக்கம் என்று சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? சய தர பி சக சியிட பெருக்கம் என்ன வரணும் உங்களுக்கு? சய பி சய சி என்று வரும். பிள்ளைங்கிட்ட இல்லாட்டி என்ன எழுதியிருக்கணும்? அடுத்த சய பி சக சி என்று இப்படி பிராக்கெட் போட்டு இப்படி எழுதியிருக்கணும். டென்ல ஏதாவது ஒன்று செய்யணும். சரி, ஓகே. இது 85வது லேக்க பிரச்சனை. அடுத்த 86 ஒரு காடுங்க. 86 ஏ தர ஏ சக உண்டு மைனஸ் பி தர பி சக ஒன்று. அப்போ இது அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இதில் காரணி ஒன்றும் தெரியாது, அப்படி தானே? அடைப்பு நீக்குவோம். இதை அடைப்பு நீக்குவோம். அடைப்பு நீக்கினா இங்கே என்ன வரும்? ஏ வர்க்கம் வரும் சக ஏ என்று வரும். சய பி வர்க்கம் வரும் சய பி தர ஒன்று சய பி என்று வரும். சரிதானே? இப்போ நம்மளுக்கு காரணி யோசிக்கக்கூடிய ஆக்கள் ஆறு? ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தை பக்கத்தில் ஒதுக்கி போடுவோம். ஏ சய பி கூட்டல் கழித்தல் தான் என்ன? இப்போ முன்னுக்கு பின் என்ன செய்யலாம்? மாறி எழுதலாம். ரைட். அப்போ ஏ வர்க்கம் சய பி வர்க்கம். இப்போ ஏ சய பி இப்போ ஐடியா வந்திருக்கு இல்லையா? என்ன செய்யணும்? ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தை ஏ சய பி ஏ சக பி என்று எழுதுவோம். சக ஏ சய பி. இப்போ 86வது கேள்வியில் அதை தொடர்ச்சி இங்கே எழுதி விடுறேன் பாருங்க. ரைட். ஏ சய பி பொதுவாக எடுத்துக்கொண்டோம்டா, இங்கே இருக்கிற ஏ சய பி பொதுவாக எடுத்துக்கொண்டோம்டா பிராக்கெட்டுக்குள்ள என்ன வரும்? ஏ சக பி சக ஒன்று பேர். இவ்வளோதான் விஷயம். முடியுங்க. இது முடிய 92வது கழிக்குவாங்க. தொண்ணூத்தி 2வது கேள்வியை பார்த்தீங்கன்னா எக்ஸின் 4 எக்ஸ் வர்க்கம் சகோண்டு. என்ன ஐடியா? எக்ஸின் 4 எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம் என்று கதைப்போமா? எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம் இங்கே ஒன்றுன்றது ஒன்றின் வர்க்கம். அப்போ இடையில என்ன வரணும்? நிறை வர்க்கம் வரணும் வேண்டாம். இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம், இங்கே ஒன்றின் வர்க்கம். அப்போ எக்ஸ் வர்க்கமும் ஒன்றும் இருக்குன்னா இடையில என்ன வரணும்? நிறை வர்க்கத்துக்கு 2x வர்க்கம். அப்போ இவிடத்தில் என்ன வரணும்? 2x வர்க்கம் வரும். ஆனால் இவிடத்தில் என்ன இருக்குது? எக்ஸ் வர்க்கம் தான் இருக்குது. அப்போ சை எக்ஸ் வர்க்கத்தை போடுவோம். அப்போ இவிடத்தில் என்ன வரும்? எக்ஸ் வர்க்கம் சக ஒன்று முழுவதின் வர்க்கம் சை எக்ஸ் வர்க்கம் வர்க்கங்களையும் கழித்தல். எக்ஸ் வர்க்கம் சக ஒன்று சை எக்ஸ், அடுத்தது எக்ஸ் வர்க்கம் சக ஒன்று சக எக்ஸ். அவ்வளோதான் விஷயம். காணிப்படுது. இப்படி ஏதும் யோசிக்கிறீங்களா? இங்கே பாருங்க, இப்போ சில குழப்பங்கள் இப்படி வரும். அப்படியேண்டா சும்மா சொல்கிறேன். இது எக்ஸின் 4 சக ஒன்று, இதை பார்க்க எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கம் என்றெல்லாம் யோசிப்பாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க? எக்ஸின் 4 எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம், இது ஒன்றின் வர்க்கம், இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. இது சரியா? இது என்ன பிள்ளை? இதில் எக்ஸின் 4 வரும்
சக ஒன்று வரும், இடையில வர 2x வர்க்கம் ஒன்று இருக்கு, அது இங்கே இல்லை. சரிதானே? அப்போ இப்படியெல்லாம் ஆரம்பத்தில் இந்த குழப்பங்கள் வரும், எல்லாம் கிளியர் படுத்தி எடுக்கணும். ஓகே, இது முடியாங்கால 93வது கேள்வி எடுங்க. ரைட், 93வது கேள்வி எடுங்க. ரைட், 93வது கேள்வி. சரியாடப்பா? அடுத்த விஷயத்தை கவனிங்க. 93வது கேள்வி, 4a 4ஆம் அடுக்கு 9b 4ஆம் அடுக்கு, இது ரெண்டையும் வச்சு தான் யோசிக்க பாருங்க. ரெண்டையும் பெருக்கி 2ஆல் பெருக்கி பார்ப்போம். 2a வர்க்கம் 3b வர்க்கம், என்ன நிறை வர்க்கம் வரணுமெண்ட் அப்படி தான் யோசிக்கணும். என்ன, இங்கே ஒரு வர்க்கம் இருக்குது, இங்கே ஒரு வர்க்கம் இருக்குது. அப்போ அடுத்த கட்டம் என்ன யோசிக்கணும், இது இரண்டையும் பெருக்கி 2ஆல் பெருக்கி பார்ப்போம். அப்போ என்னென்னு வருவீங்க, 12a வர்க்கம் b வர்க்கம் வரணும். ஆனால் என்ன இருக்குது, 11. அப்போ என்ன செய்யணும், 12a வர்க்கம் 2 தர 3 6 தர 2 போட்டோம்னா 12, a வர்க்கம் b வர்க்கம். அதில் இருந்து ஒரு a வர்க்கம் b வர்க்கத்தை வந்து என்ன சொல்லுவோம், கழிச்சு விடுவோம். இப்போ இங்கே என்ன வரும், 2a வர்க்கம் சக 3b வர்க்கம் முழுவதின் வர்க்கம் சய ab முழுவதின் வர்க்கம். இங்கே 2a வர்க்கம் சக 3b வர்க்கம் சய ab. அடுத்தது இங்கே 2a வர்க்கம் 3b வர்க்கம் சக ab. இதை இதுக்கு மேலே காரணிப்படுத்த இல்லாதா, காரணிப்படுத்தலாமா, செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இது வந்து என்ன சொல்லுங்க, 2a வர்க்கம் சய ab சக 3b வர்க்கம் வைங்களேன். என்ன சும்மா செக் பண்ணி பார்ப்போம், சாத்தியம் இருக்காண்டுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னு சொல்லுங்க, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னா நம்மளோட குரோஸில் இந்த பக்கம் பாராக்கள் 2 பேருமே மைனஸ். நான் கதைக்கிறேன் என்னென்னு விளங்கு தானே. இப்போ 2ம் 1ம் போடுவேன், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னா என்ன வேண்டாப்பா, இந்த இடத்துல 2மே வந்து உங்களுக்கு எப்படி வரணும், மைனஸாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் என்ன 3 1 இங்கே போட்டேன்னா -2 -3 -5 வரும். இல்லை நாங்கள் இப்படி மாறி போட போகிறோம்னு சொன்னால் 1 இது 3 -6 -1 -7 தான் வரும். இடையில் இருக்கிற -1 வராது. ஸோ இதுக்கு மேலே இது காரணிப்படுத்த இயலாது. அதே போல் இதை ஜோதிச்சு பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு மேலே காரணிப்படுத்த இயலாது. சரி, இப்போ சப்போஸ் இவ்விடத்தில் வந்து என்ன சொல்லுங்க, இவ்விடத்தில் 7 அல்லது -5 வந்தால் ஜோதிச்சிருக்கலாம் தானே. என்ன அதான் சொல்கிறேன், அப்படி யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இந்த கேள்விக்கு பொருந்தாது. இனி அடுத்த டைப்பான விஷயங்களுக்கு போகலாம். முடிச்சுக்கொள்ளுங்க. ரைட், கதைக்கிறல்ல கவனிங்க. இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, அந்த 93லேருந்து 111 வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட், அதில் இருக்கிற கேள்விகள் எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டதுண்டா, ஏ கணம் சக பி கணத்தை அடிப்படையாக கொண்டது, ஏ கணம் சய பி கணத்தையும் அடிப்படையாக கொண்டது. ஏ கணம் சக பி கணம்ண்டா அதுக்கான விரிவு என்ன, ஏ சக பி ஏ சக பி முழுவதின் கணம் சய 3ab தர ஏ சக பி என்றது காரணிப்படுத்தல் இல்லை.
அதுக்கு இன்னும் ஒரு வடிவம் இருக்கும். என்ன வடிவம்? ஒரு வடிவம் a சக b முழுவதின் கணம் சய 3ab தர a சக b. இது ஒரு வடிவம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்? a சக b பொதுவாக எடுத்ததுக்கு பிறகு வார ஒரு வடிவம். a சக b பொதுவாக எடுத்ததுக்கு பிறகு வார வடிவம் என்ன? a சக b இங்கே a வர்க்கம் சய ab சக b வர்க்கம் இடையில் ஒரு சுருக்கல் ஒன்று வரும். சுருக்கப்பட்டு இது இப்படி வரும். இப்போ நமக்கு தேவையானது என்னண்டா, காரணிப்படுத்தலுக்கு தேவையானது என்னண்டா, இதுதான் தேவை. அதான் அந்த கேள்வி சுருக்கல்களுக்கு இது உதவுனது. ஆனால் காரணிப்படுத்தல்ன்றது இது காரணிப்படுத்தல் இல்லை, இதுலேருந்து இதை கழிக்கிறோம். காரணிப்படுத்தல்னு சொன்ன என்ன, பெருக்கமாக வரணும். என்ன காரணிப்படுத்தல்ன்றக்குள்ள அது உங்களுக்கு பெருக்கமாக வரணும். அப்போ இதுதான் காரணிப்படுத்தல். இந்த இடத்துக்கு இது பொருந்தாது காரணிப்படுத்துறதுக்கு. அடுத்து அதே போல் அப்போ ஏ கணம் செய்ய பி கணத்துக்கு இங்கே எது தேவை? ஏ கணம் செய்ய பி கணத்துக்கு ஏ செய்ய பி ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம், இதான் காரணிப்படுத்தப்பட்ட வடிவம். மற்ற வடிவம் தேவையில்லை இங்கே. ரைட், ஓகே. அதில் 94 95 96 97 98 99 100 101 எங்கே வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்றுமே செய்தல். 108வது கேள்வி 94 டு சரி 94 டு கவனிங்கோ 94 டு 107 இந்த கேள்விகள் இருக்குது தானே. இது நீங்களாக ட்ரை பண்ணுங்க. ஒன்றுமில்லை, இந்த சமன்பா அங்கே என்ன ஒவ்வொரு சார்புகளோட கணம் இருக்குது. சரி தானே, கணம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எதை பயன்படுத்தி செய்யணும்? இன்னும் இருக்குது இந்த சமன்பாடு, கூட்டல் இருந்தால் இது, கழித்தல் இருந்தால் இது. இதை சமன்பாடு போகிறது தானே. அப்போ இப்போ ஏக்கும் பிக்கும் பிறகு இரவேலு. இப்போ உதாரணத்துக்கு அந்த 98வது கேள்வியை பாருங்களேன், இல்லாட்டி 97வது கேள்வியை பாருங்களேன். 97வது கேள்வி என்ன? 8 ஏ கணம் பி கணம். என்ன 97வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 8 ஏ கணம் பி கணம் சய சி கணம் வந்து இருக்கு. இதை என்ன யோசிப்பீங்க? 2 ஏபி முழுவதின் கணம் சய சி கணம். அப்போ இதில் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 ஏபி இருக்குது. பிக்கு பதிலாக என்ன இருக்குது? சி என்று இருக்குது. அப்போ இவ்விடத்தில் என்ன ஏ சய பி என்று வந்தால் இந்த விரிவில் என்ன வரும் உங்களுக்கு? 2 ஏபி சய சி என்று வரும். அப்போ இதை நான் அழி காட்டி கொண்டு அவசியம் இல்லை. 2 ஏபி சய சி. அடுத்த இங்கே என்ன வரும்? ஏ சய பி போட்டோம். அடுத்த என்ன? ஏ வர்க்கம். 2 ஏபியின் வர்க்கம் என்ன? 4 ஏ வர்க்கம் பி வர்க்கம். இங்கே சய வந்தா இங்கே என்ன வரணும்? சக. இது ரெண்டினது பெருக்கம். பெருக்கி 2ஆல் பெருக்கிறா? இல்லை, அது எங்கே? ஏ சய பி முழுவதின் வர்க்க விரிவில் குழம்புறல. அப்போ 2 ஏபி தர சி, அவ்வளவுதான். 2 ஏபிசி. அடுத்து என்ன வரும்? சி வர்க்கம். அப்போ இந்த 2 சமன்பாட்டில் எது பொருத்தம் என்று பார்த்து செய்கிற கேள்விதான் இந்த 94 டு 107 வரையான கேள்வி. அதை நீங்கள் பாருங்க. சரிதான், அதை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இப்போ 108வது கேள்வியை ட்ரை பண்ணுங்க. அடுத்த கேள்வி இதோட ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் கேட்பேன். சரிதானே, எதுவும் பிரச்சனை என்றால் சொல்லுங்க. அன்றைக்கு வந்து என்ன சொல்லுங்க, அதை டிஸ்கஸ் பண்ணி போட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரி, அடுத்தது 108வது கேள்வி. 108வது கேள்வி என்ன? 8 தர ஏ சக பி முழுவதின் 4 சக ஏ சக பி. ரைட், இந்த கேள்வியை ட்ரை பண்ணுங்க. கவனிங்க, 8 தர ஏ சக பி முழுவதின் 4ஆம் அடுக்கு சக ஏ சக பி. இதில் முதலாவது வேலை என்ன சொல்லுங்க, எதை பொதுவாக எடுக்கலாம்னு பாருங்க. என்ன பொதுவாக எடுக்கலாம்? ஏ சக பி இருக்கு, ஏ சக பி இருக்கு. ஏ சக பி பொதுவாக எடுக்கலாம் தானே? ஓகே, ஏ சக பியை பொதுவாக எடுப்போம். ஏ சக பி பொதுவாக எடுக்கப்பட்டா பிராக்கெட்டை சரியா போடுங்க. 8 தர ஏ சக பி முழுவதின் கணம் சக 1 2 பேர். ஏ சக பி தர 8 தர ஏ சக பி முழுவதின் கணம். அப்போ 8 தர ஏ சக பி முழுவதின் கணம் என்றால் இது எப்படி கதைக்கலாம்? 2 தர ஏ சக பி முழுவதின் கணம், அப்படித்தானே? 8 8 2 கணம். இது ஏ சக பி முழுவதின் கணம். அப்போ 2 கணம் ஏ சக பி முழுவதின் கணம் என்றால் நான் 2 தர ஏ சக பி முழுவதின் கணம் சொல்லலாம் தானே? இதெல்லாம் உங்களோட ஓஎல்ல இருக்கிற சுட்டி விதிகள். என்ன? ஏயின் எண்ணாம் அடுக்கு பியின் எண்ணாம் அடுக்கு. அப்போ இது மொத்தமாக ஏபியின்
என்ன அடுக்காக எழுதலாம் இல்லையா? ஓகே, அப்ப இங்க வந்து என்ன 2 தர a சக b முழுவதின் கணம் சக ஒன்றின் கணம். ஒன்றை வந்து எப்படி சொல்லலாம்? ஒன்றின் கணம். எனவே a சக b இது வழக்கமான வடிவம் தானே. இது என்ன சொல்லுங்க? எக்ஸ் கணம் சக y கணமாகத்தான் இருக்கு. இது இவ்வளோத்தையும் எக்ஸா யோசிச்சு பாருங்க. எக்ஸ் கணம் சக y கணம் இருக்கு. இப்போ எக்ஸ் கணம் சக y கணம் அதை எப்படி சொல்லுவோம்? எக்ஸ் சக y, அடுத்தது எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் ஒய். இப்போ ஏபியை வச்சு கதைக்கலாமா? நீங்கள் குளம்பிரிவில் இங்கேயும் ஏபி இருக்குது, அங்கேயும் ஏபி இருக்குது, குளம்பிரிவுங்கிறதுக்காக எக்ஸ் ஒய் என்று கதைக்கிறேன். ஸோ தட் அப்போ எக்ஸ் கணம் சக y கணம் என்று வரக்குள்ள விரிவு எப்படி வரும்? எக்ஸ் சக y, அடுத்தது எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் ஒய் சக y வர்க்கம் என்று வரும். அதை வேலாம் செய்ய போகிறோம். இப்போ இடத்துல என்ன? எக்ஸ் வர்க்கம், சரி முதல் எக்ஸாக வையை போட்டுட்டு வருவோமே. அப்போ எக்ஸாக வை என்று வரக்குள்ள என்ன வருவீங்க? 2 தர a சக b சக 1. முதலாவது இந்த விஷயம். இது வந்து என்ன? எக்ஸ் சக y. அடுத்து என்ன வரணும்? எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் ஒய் சக y வர்க்கம். அப்போ இதே மாதிரி யோசிங்க. எக்ஸாக நம்ம எதை கருதுறோம்? இந்த பிராக்கெட் 2 தர a சக b. இங்கே என்ன வரும்? 2 தர a சக b இன் வர்க்கம் 4 a சக b முழுவதின் வர்க்கம். அடுத்தது இது தர 1 மைனஸ் 2 தர a சக b சக y வர்க்கம் சக 1 அல்லது 1 வர்க்கம். ரைட், அப்படி சரி. அப்போ இவ்வளோதான் கடைசி விட. நீங்கள் இதோட விட்டீங்கன்னு சொன்னால் போதும். சரி, இல்லை நீங்கள் அடைப்பு நீக்க எழுதுனா 2a சக 2b சக 1 அந்த வர்க்கத்துக்கு விரிவு. காரணிப்படுத்தல் இவ்வளவுதான். இதுக்கு மேலே காரணிப்படுத்த இல்லாது. உங்களுக்கு விருப்பம்னா அதுக்கான விரிவுகள் எழுதிக்கொள்ளலாம். சரி, இவ்வளோதான் விஷயம். முடிச்சு கொடுங்க. இந்த இடத்துல கவனிங்க. சரி, இந்த இடத்துல 2 தர a சக b முழுவதையும் கணம் தானே இருக்கு. இதைத்தான் நம்ம எக்ஸாக யோசிக்கிறோம். இது உலகத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுங்க? எக்ஸாக யோசிக்கிறோம். எக்ஸ் கணம் சக 1 வந்து 1 y கணம் என்று யோசிப்போம். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரணும்? எக்ஸ் கணம் சக y கணம் என்றால் எக்ஸ் கணம் சக y கணம் என்று சொல்லக்குள்ள எக்ஸ் சக y தானே வரும். தர எக்ஸ் வர்க்கம் சய இங்கே சக வரக்குள்ள இங்கே என்ன வரணும்? சய எக்ஸ் ஒய் சக y வர்க்கம் என்று வரும். அப்போ இவ்விடத்தில் எக்ஸ் சக y என்றக்குள்ள இது விளங்குதா? எக்ஸ் சக y விளங்கிட்டு அடுத்து என்ன வரணும்? எக்ஸ் வர்க்கம். அப்போ இதோட வர்க்கம் தானே வரணும். இதோட வர்க்கம் என்றக்குள்ள 2 வர்க்கம் எவ்வளவு? 4 a சக b முழுவதையும் வர்க்கம். ஓகே, அடுத்து 112வது கேள்வி எடுங்க. சரி, ரைட், கதைக்கிறதில்ல. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. 112வது கேள்விக்கு வாங்க. சரி, கவனிங்க. a சக b முழுவதின் கணம் சக சி கணம். சரி, a சக b முழுவதின் கணம் சக சி கணம். இதை காரணியாக்க சொல்லியிருக்காங்க. அதை காரணிப்படுத்தினா அது நேரடி முடிவு தானே. ஏன்னா 2 கணங்களின் கூட்டுத்தொகை. 2 கணங்கள் கூட்டப்பட்ட என்ன செய்வோம்? a சக b சக c. அடுத்து என்ன சொல்லுவோம்? இங்க a சக b முழுவதின் வர்க்கம். ரைட், a சக b முழுவதின் வர்க்கம். இங்க சக இருக்கு தம்பி. அப்ப இங்க என்ன வரணும்? சய a சக b தர c சக இங்க என்ன வரும்? c வர்க்கம். சரிதானே? a சக b முழுவதின் வர்க்கம் சய a சக b தர c அங்கால சக c வர்க்கம். காரணிப்படுத்தல் இவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து என்ன செய்யலாது?
செய்யலாம். இதுக்கு மேலே நீங்கள் செய்கிறேன்னா என்ன செய்யலாம், இதுக்குள்ள ஒரு சுருக்கல் செய்யலாம். சரிதான், இதுக்குள்ள ஒரு சுருக்கல் செய்யலாம், தேவைப்பட்டு அது செய்யும். காரணிப்படுத்தல் அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு பிறகு வந்து பாருங்க, ஏ கணம் சக பி கணம் நம்மளோட அந்த வழக்கமான சமன்பாடு என்ன, அதுக்கு பிறகு என்ன கேட்குறாங்க, ஏ கணம் சக பி கணம் முழுவதின் கணம், சாரி, ஏ கணம் சக பி கணம் என்பது ஏ சக பி முழுவதின் கணம் சய 3 ஏபி தர ஏ சக பி என்று சொல்றாங்க, அப்படித்தானே? ஓகே, அப்ப இதை நீங்க என்ன காட்டுகண்டா நீங்க எங்க இருந்து தொடங்கலாம், கவனிக்கணும். ஏ சக பி முழுவதின் கணத்திலிருந்து விளங்கப்படுத்தக்குள்ள என்ன சொன்னது, இது 2-3 கிளாஸ் வச்சு நீ இப்படி தான் செய்யிட்டு இருக்க, ரைட்? விளங்கப்படுத்தக்குள்ள எழுதாது, சரியா? ஓகே, ரைட். அப்போ ஏ கணம் சக பி கணம்ன்றது என்ன சொல்லுங்க, ஏ சக பி முழுவதின் கணம் சய 3 ஏபி தர ஏ சக பி என காட்டுக என்ன. அப்போ இது வழக்கமான விஷயம், ஏ சக பி முழுவதின் கணத்தளி போட்டு இந்த நிறுவல் செய்திருக்க ஞாபகம் இருக்குது தானே என்ன. அப்போ அதே மாதிரி செய்யலாம். அல்லது இது என காட்டுகன்னு சொல்லிட்டாங்க தானே, அப்போ என்ன காட்டுகன்னு சொன்னால் எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் காட்டலாம், ஆர்ஹெச்எஸ் எடுத்தும் எல்ஹெச்எஸ் காட்டலாம். சரி, அதாவது அந்த கேள்வி கேட்டது போல யோசிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் இடத்துல என்ன யோசிக்கிறேன்டா, நான் உங்களுக்கு தியரியை எப்படி நான் செய்து காட்டினேன், தியரியில் அந்த நிறுவல் ஆரம்பத்தில் எப்படி செய்து காட்டினேன், ஏ சக பி முழுவதும் கணத்துக்கு விரிவெழுதிட்டு அதில் இருந்து என்ன சொல்லுவோம், ஏ கணம் சக பி கணத்தை எழுவாயாக்கி எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? ரைட். அப்போ அதில் பொதுவாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் 3 ஏபி எல்லாம் பொதுவாக எடுத்து அதுக்கப்புறம் என்ன ஏ கணம் சக பி கணத்தை எழுவாயாக்கி எடுத்தோம். சரி, அப்படி செய்யலாம், அது ஒரு மெத்தட், அது நம்மளோட கொப்பியில் இருக்கிற மெத்தட், அப்படி செய்யலாம். அல்லது வந்து இங்கே நான் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கொள்கிறேன், ஆர்ஹெச்எஸ் எழுதி ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன சொல்லுங்க, ஏ சக பி முழுவதின் கணம் -3 ஏபி தர ஏ சக பி. அப்போ ஏ சக பி முழுவதின் கணம் என்று சொன்னா, ஏ சக பி முழுவதின் கணம் என்றா இங்கே என்ன வரும், ஏ கணம் வரும், அடுத்தது 3 ஏ வர்க்கம் பி வரும், அடுத்தது 3 ஏ பி வர்க்கம் வரும், அடுத்தது பி கணம் வரும், மைனஸ் இங்கே அடைப்பு நீக்கி கொண்டால் என்ன வரும், 3 ஏபி தர ஏ, அப்போ 3 ஏ வர்க்கம் பி, அடுத்தது 3 ஏபி தர பி சய 3 ஏ பி வர்க்கம். இப்போ 3 ஏ வர்க்கம் பி சய 3 ஏ வர்க்கம் பி சுருக்கப்பட்டு போயிடும், 3 ஏபி வர்க்கம் சய 3 ஏபி வர்க்கம் சுருக்கப்பட்டு போயிடும். ஏ கணம் சக பி கணம் இது சமன் ஆர்ஹெச்எஸ், சரிதானே? சாரி, எல்ஹெச்எஸ், சாரி ஆர்ஹெச்எஸ் இல்லடாப்பா, எல்ஹெச்எஸ் இடத்துல எல்ஹெச்எஸ். அப்போ ஆர்ஹெச்எஸ் சமன் எல்ஹெச்எஸ் என்று காட்டிட்டோம்னு சொன்னால் அந்த முடிவு நிறுவப்பட்டது என்று அர்த்தம், அல்லது என்ன காட்டப்பட்டது என்று அர்த்தம், சரிதானே? அப்போ இடத்துல நம்ம நிறுவன முடிவு என்ன, இப்போ ஏ கணம் சக பி கணம் என்பது ஏ சக பி முழுவதின் கணம் -3 ஏபி தர ஏ சக பி. அப்போ இந்த முடிவு நிறுவிட்டேன், இதில் ஆர்ஹெச்எஸ்ல தொடங்கி அதை சுருக்கி கொண்டு வந்து அதை எல்ஹெச்எஸ்க்கு சமன் என்று காட்டிட்டோம், ரைட்? அடுத்து என்ன சொல்றாங்கடா, மேலே உள்ள முடிவுகளை பயன்படுத்தி ஏ கணம் சக பி கணம் சக சி கணம் சய 3 ஏபிசியை காரணிப்படுத்துக. ஏ கணம் மேலே உள்ள முடிவுகளை பயன்படுத்தி ஏ கணம் சக பி கணம் சக சி கணம் சய 3 ஏபிசியை காரணிப்படுத்தட்டும். சரி, கவனிங்கோ. இப்ப இந்த இடத்துல ஏ கணம் சக பி கணத்துக்கு பதிலாக என்ன எழுதலாம், மேலே இருக்கிற முடிவுகளை பயன்படுத்த சொல்றாங்க. மேலே இருக்கிற முடிவுகள் என்னப்பா, ஒன்று இந்த காரணியாக்கள், அடுத்தது என்ன சொல்லுங்க, இந்த முடிவு. இதுல முதலாவது என்ன, ஏ கணம் சக பி கணம் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஏ கணம் சக பி கணத்துக்கு இதை பாவிப்போமா? சரி, அப்ப அங்க இருக்கிற ஏ கணம் சக பி கணத்துக்கு இதை பாவிப்போம். ஏ கணம் சக பி கணத்துக்கு பாவிச்சோம்னா ஏ சக பி முழுவதின் கணம் சய 3 ஏபி தர ஏ சக பி. இது இவ்வளவு எதுக்காக பாவிச்சிருக்கிறோம், என்ன இருக்கு, இது ரிசல்ட் 1 என்று வைப்போம், R1 என்று வைப்போம், சாரி இது R1 என்று வைப்போம், முடிவு 1, இது முடிவு 2, ரிசல்ட் 1 ரிசல்ட் 2, சரிதானே? அப்ப ஏ கணம் சக பி கணம்
என்ற விரிவுக்கு பதிலாக என்றதுக்கு பதிலாக நம்ம இந்த வடிவத்தை பாவிக்கிறோம். சக சீக்கணம் சய 3 ABC இதெல்லாம் கேள்வியில் இருக்க விஷயம். எங்கன்னு தேர்றல, இது எங்கேருந்து வந்தேன்னு தெரியல, அது கேள்வியில் இருக்குது. நம்ம ஏ கணம் சக பி கணத்துக்கு பதிலாக தான் இது எழுதியிருக்கோம். ரைட், இது எழுத காரணமாக இருந்தது என்ன? ரிசல்ட் 1 R1. அடுத்தது R2 R1 இல்லை R2. சரி, இதை தான் பாவிச்சிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஏ சக பி முழுவதின் கணம் சக சி கணம். ஏ சக பி முழுவதின் கணம், அதுக்கு பக்கத்தில் நான் இதை கொண்டு வந்து எழுதுறேன்டா சி கணத்தை கொண்டு வந்து எழுதுறேன். அடுத்தது சய 3 AB தர ஏ சக பி. சய 3 AB தர ஏ சக பி. பக்கத்தில் சய 3 ABC. ரைட், சய 3 AB தர ஏ சக பி. அந்த சய 3 ABC இப்படி இருக்கு. இப்போ இதுக்கு பதிலாக என்ன கதைக்கலாம்? இதுக்கு பதிலாக R1 கதைக்கலாம் தானே. R1 வந்து என்ன சொல்லுங்க? ஏ சக பி முழுவதின் கணம் சக சி கணம் தானே. அப்ப இந்த R1 படி நம்ம நேரடியாக என்ன சொல்லுவோம்? அடுத்து ஏ சக பி சக சி. இந்த இடத்துல ஏ சக பி முழுவதின் வர்க்கம் சய ஏ சக பி தர சி சக சி வர்க்கம். ரைட், இது இவ்வளவு எழுதினது இதுக்கு பதிலாக எங்கிருந்து எழுதினோம்? R1 இருந்து. அதே நேரம் இதுக்குள்ள ஒரு வேலை செய்யலாம். இதுல என்ன வேலை செய்யலாம் பாருங்க. இங்க சய 3 AB சய 3 AB. இந்த சய 3 ABயையும் சய 3 ABயையும் பொதுவாக எடுக்கலாம் தானே. அப்ப சய 3 ABயும் சய 3 ABயும் பொதுவாக எடுக்கப்பட்டா இங்க என்ன இருக்கு? ஏ சக பி சக சி. சரி, ஓகே. அப்ப இது எழுத காரணம் வந்து R1. இப்ப மொத்தமாக என்ன செய்யலாம்? நீங்க இங்க இருக்கிற ஏ சக பி சக சி, இங்க இருக்கிற ஏ சக பி சக சி, அதை பொதுவா எடுக்கலாம் தானே. இப்ப நம்மளுக்கு கேள்வி என்னண்டா, இதை காரணிப்படுத்தணும். இதை காரணிப்படுத்துறதுக்கு அவங்க என்ன வேலை செய்ய சொல்றாங்கண்டா, மேல 2 காரணிப்படுத்தல் செய்திருக்கோம், அல்ல மேல 2 முடிவுகள் எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த முடிவுகளை பாவிக்க சொல்றாங்க. அந்த முடிவுகளில் என்ன இருக்குன்னா, ஒன்று ஏ கணம் சக பி கணத்துக்கும், இன்னும் ஒன்று ஏ சக பி முழுவதின் கணம் சக சி கணத்துக்குமான விஷயங்கள் இருக்கு. அப்போ கேள்வியில் எனக்கு முதலாவது இதை பார்க்க எனக்கு வார ஐடியா என்ன? ஏ கணம் சக பி கணத்துக்கு பதிலாக இதை எழுதுவோம். சரிதானே? ஓகே. அப்போ ஏ கணம் சக பி கணத்துக்கு பதிலாக இதை எழுதுவோம். எழுதியாச்சு. அடுத்தது கேள்வியில் இருக்கிற சி கணம் அப்படியே இருக்குது, சய 3 ABC அப்படியே இருக்குது. இப்போ அதை கொஞ்சம் ஒரு ரீஆர்டர் பண்ண, ஆர்டரை மாத்துறேன். எப்படின்னா, ஏ சக பி முழுவதின் கணம், ஏ சக பி முழுவதின் கணம், அதுக்கு பக்கத்தில் சி கணத்தை கொண்டு வந்து எழுதுறேன். அப்படி எழுதுனா தான் நான் அந்த வடிவத்தை கொண்டு வரலாம். என்ன முதலாவது கேட்ட வடிவம் அதானே, ஏ சக பி முழுவதின் கணம் சக சி கணம் தான் முதலாவது கேட்டது. இப்போ அந்த வடிவத்தை கொண்டு வரதுக்காக இதுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து இதை எழுதுறேன். -3 AB தர ஏ சக பி -3 ABC அதை பின்னுக்கு எழுதுறேன். ஸோ இன்னும் இருக்க இங்கே மார்க் பண்ண இந்த விஷயம், அதாவது ரிசல்ட் 1க்கு பதிலாக இதை எழுதுறேன். சரிதானே? ஏ சக பி முழுவதின் கணம் சக சி கணம், அதுக்கு பதிலாக இதை எழுதுறேன். இந்த -3 AB தர ஏ சக பியிலையும் -3 AB தர சியிலையும் என்ன வரும்? -3 AB பொதுவாக இருக்கு. அந்த -3 AB என்ன செய்யலாம்? வெளியில பொதுவாக எடுக்கலாம் தானே. அப்போ அந்த -3 ABயை பொதுவாக எடுத்த வேண்டாம். இங்க இருக்கிற ஏ சக பி, இங்க இருக்கிற சி, அது ரெண்டுமே வரும். சரி, அப்போ ஏ சக பி -3 AB போயிட்டு ஏ சக பி -3 AB போனால் பிளஸ் சி மட்டும் மிஞ்சும். அப்போ ஏ சக பி பிளஸ் சி. இப்போ மொத்தமாக பாருங்க, இங்க ஒரு உறுப்பு இருக்கு, இங்க ஒரு கோவை இருக்கு, மைனஸ் இங்க ஒரு கோவை இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. இது உள்ள ஒரு பெருக்கமா இருக்குது, மைனஸ் இது தனியே இருக்குது. இப்போ இது இரண்டிலையும் இருந்து நீங்க என்ன செய்யலாம்? அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்? இங்க ஏ சக பி சக சியை வந்து என்ன செய்யலாம்? பொதுவாக எடுக்கலாம். ரைட், அப்ப ஏ சக பி சக சி பொதுவாக எடுக்கப்பட்டால், ரைட், இதுல ஏ சக பி சக சி பொதுவாக எடுக்கப்பட்டால் இங்க என்ன வரும்? ஏ சக பி முழுவதின் வர்க்கம் சய ஏ சக பி தர சி சக சி வர்க்கம்.
இதுல இந்த ஏ சக பி சக சி எடுத்துட்டோம்டா இந்த பிரக்கெட்டை அப்படி எழுதியிருக்கும். ஒரு ஒன்றும் செய்யல, இந்த பிரக்கெட்டை அப்படி எழுதியிருக்கு. இங்க ஏ சக பி சக சி இது வெளியில் எடுக்கப்பட்டா இடத்துல என்ன வரும்? சய 3AB மட்டும் வரும். ரைட், சய 3AB மட்டும் வரும். ரைட், ஏ சக பி சக சி அவுட் பண்ண வேண்டாம். இப்ப ஏ சக பி சக சி தர இங்கு ஏ சக பி முழுவதின் வர்க்கம் ஏ வர்க்கம், இதுக்கு விரிவெழுதலாம் தானே, ஏ வர்க்கம் சக 10AB சக பி வர்க்கம் மைனஸ் இதை அடைப்பு நீக்குவோமா? இதை அடைப்பு நீக்கினா என்ன வரும்? ஏசி சய சக இல்லை, வடிவா யோசிக்கணும். முன்னுக்கு ஒரு மைனஸ் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கு. அப்போ மைனஸ் ஏ தர சி மைனஸ் பி தர சி. அடுத்து சக சி வர்க்கம் சய 3AB ஆக வரும். அப்ப இடத்துல ஏ சக பி சக சி ஏ வர்க்கம், அடுத்தது சக பி வர்க்கம், அடுத்தது என்ன எழுதுவோம்? சக சி வர்க்கம். வர்க்கங்களை முன்னுக்கு எழுதுவோம். அடுத்தது 10AB இலிருந்து 3AB கழிக்கப்பட்டா சய ஏபி சய பிசி சய சி ஏசிசி எல்லாம் ஒன்று தானே. ஆனால் சிஏ சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சொல்கிறேன். சரியா? ஓகே. அப்போ இடத்துல வந்தேன்னா ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம், அதுக்கப்புறம் என்ன 10ABலேருந்து 3AB போனால் சய ஏபி, அடுத்தது இங்கே இருக்கிற சய பிசி சய சி. இதேன்னு இப்படி ஏசி என்று எழுதியிருக்கலாம், அல்லது முன்னுக்கு இருக்கிற சய பிசி முன்னுக்கு இருக்கிற சய ஏசியை எழுதி போட்டு அதுக்கு பிறகு சய பிசி எழுதியிருக்கலாம். அப்படியெல்லாம் எழுதாமல் இப்படி எழுதுனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரெண்டுமே ஒரே விஷயம் தான், இப்படி எழுதினாலும் ஒரே விஷயம்தான். காரணம் என்னண்டா, ஏ கணம் சக பி கணம் சக சி கணம் சய 3 மடங்கு அதே ஏ அதே பி அதே சி பெருக்கப்படுது. ரைட், 3 உறுப்புகளின் கணம் கூட்டப்படுது. நான் சொல்றதை வழியா கவனிங்க. 3 உறுப்புகளின் கணம் வந்து கூட்டப்படுது. -3 தர அதே 3 உறுப்பும் வந்து என்ன செய்யுது? பெருக்கப்படுது. சரிதானே? அப்போ 3 உறுப்புகளின் கணம் கூட்டப்படுது, அதே 3 உறுப்புகளும் சய 3 தர அதே 3 உறுப்புகளும் வந்து என்ன சொல்லுங்க? பெருக்கப்படுது. இங்க விடையில் எப்படி வருது? அந்த 3 உறுப்புகளும் கூட்டப்பட்டிருக்கு. ஏ சக பி சக சி, அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லுங்க? அந்த 3 உறுப்புகளோட வர்க்கம் இருக்கு. ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம். அதுக்கு பிறகு அந்த ஓர்டரை பாருங்க. மைனஸ் ஏபி, அடுத்தது மைனஸ் பிசி, அடுத்தது மைனஸ் சி. விளங்கிட்டா? அந்த பட்டனை கொண்டு வர்றதுக்காக தான் சை ஏசியை பின்னுக்கு எழுதி அதையும் சிஏ என்று எழுதி சை பிசி என்று போட்டு. நீங்கள் இப்படி தான் எழுதணுமென்ற அவசியம் இல்லை, நான் சொல்கிறேன். அப்போ அது விளங்கிக் கொள்வது ஈஸியாக இருக்குமென்றதுக்காக சொல்கிறேன். அப்போ இதை காரணிப்படுத்தினோம்னா இப்படி வருது. இப்போ இந்த காரணிப்படுத்தலை பயன்படுத்தி இந்த முடிவை பயன்படுத்தி அங்கே கீழே 4 கேள்வி இருக்கு. சரிதானே? அது என்ன சொல்லுங்க? அப்போ அது எப்படி செய்கிற என்ன செய்கிறன்றதை பார்ப்போம். சரி, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா முதல் இதிலேருந்து இதை நிறுவிக்கொள்ளுங்க. அடுத்த விஷயத்தை பிறகு பார்ப்போம். அப்படிங்க ரைட், குழப்பமாக தான் பாருங்க. ரைட், மற்றபடி உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டேன்னு எழுதுங்க. அவங்க டவுட்டுன்னு கேட்டதுக்காக திரும்ப விளங்கப்படுத்துகிறேன். சரி தானே? இந்த ஏ சக பி இருக்குது தானே, இதை எக்ஸாக யோசிங்க. அப்போ என்ன இருக்குது? எக்ஸ் கணம் ரெண்டு இருக்கு. சி வந்து என்ன சொல்லுங்க? சி கணமாகவே இருக்கட்டும். அப்போ எக்ஸ் கணம் சக சி கணம் என்று யோசிக்கலாம் தானே. அப்போ எக்ஸ் கணம் சக சி கணத்துக்கான காரணிப்படுத்தல் என்ன? எக்ஸ் சக சி என்ன சக தர எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸி சக சி வர்க்கம். அப்போ எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சி சக சி வர்க்கம் என்ற கொலை அப்படி வந்த ஏ சக பி தான் இது. சரி, ஓகே.
ரைட், கதைக்க சொல்லு. இது முடிச்சிட்டிங்கன்னா வாய்ச்சா அடுத்த விஷயத்தை பாருங்க. சரி, ரைட், கவுனிங். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னா, ஐ காரணியாக்குக, அந்த கேள்வி முடியுது. இதிலிருந்து பின்வரும் கோவைகளை காரணியாக்குக, இதிலிருந்து காரணியாக்கணும். நீங்க புதுசா யோசிச்சு செய்ய சொல்லி அவங்க கேள்வி கேட்கல, இதில் இருந்து தான் யோசிக்க சொல்றாங்க. இதில் இருந்தா என்ன, இந்த முடிவில் இருந்து யோசிக்க சொல்றாங்க. அதுல முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி எப்படி இருக்குது? எக்ஸ் கணம் சக y கணம் சய செட் கணம் சக 3xy செட் என்று வரும். அப்ப எக்ஸ் கணம் சக y கணம் சய செட் கணம் சக 3xy செட்டண்டா இது இப்ப இந்த வடிவத்தில் இருக்குதா? இல்லை. இந்த வடிவத்தில் இருக்குதா? இல்லை. இந்த வடிவத்தில் இருக்கணும்னா என்ன செய்திருக்கணும்? ஏ கணம் சக பி கணம் சி கணம் 3 கணங்களும் கூட்டப்பட்டு இருக்கணும். இங்க 3 கணமும் கூட்டப்பட்டு இருக்கா? இல்லை. ஆனா அந்த வடிவத்துக்கு மாற்றலாமா? இது இப்ப அந்த வடிவத்தில் இல்லை, 3 கணங்களும் கூட்டப்பட்ட அந்த வடிவத்தில் இல்லை. ஆனா இது அந்த வடிவத்துக்கு மாற்றலாமா? மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? எக்ஸ் கணம் அப்படியே இருக்கட்டும், சக y கணம் அப்படியே இருக்கட்டும், சய செட் கணத்தை சக சய செட் முழுவதின் கணமாக யோசிக்கலாம் தானே. சய செட் முழுவதின் கணம் என்ன வரும்? சய செட் கணம் என்று வரும். ரைட். அடுத்தது -3abc என்று இருக்கு. -3abc என்று சொன்னா அந்த வடிவத்தில் இது இருக்குதா? இல்ல. சக 3xy செட் இருக்குன்னு அப்ப என்ன சொல்லுங்க? யோசிக்காம சய 3xy. அடுத்து என்ன போடுவோம்? சய செட்டை போடுவோம். இப்ப நீங்க இந்த மைனஸை எக்ஸுக்கும் போடலாம், வைக்கும் போடலாம், செட்டுக்கும் போடலாம். ஆனா இது எவ்விடத்தில் இந்த மைனஸ் தேவைப்படுது? செட்டுக்கு தான் தேவைப்படுது. ஏனெண்டா இங்க மைனஸ் செட்டின் கணம் தான் நீ சொல்லியிருக்கோம் தம்பி. இப்ப நம்மளோட தேவை என்னண்டா, ஒரு கோவை ஏ கணம் சக பி கணம் சக சி கணம் சய 3 தர ஏ தர பி தர சி என்ற வடிவத்தில் இருந்தால்தான் நான் என்ன செய்யலாம்? இந்த முடிவு பாவிக்கலாம். சரிதானே? அப்ப எனக்கு அந்த வடிவத்துக்கு மாத்துறது தான் இங்க இருக்கிற வேலை. அப்ப எக்ஸ் கணம் இருக்குது, y கணம் இருக்குது. சய செட் கணத்தை எப்படி யோசிக்கிறேன்டா? மைனஸ் செட் முழுவதின் கணமா யோசிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன இருக்கணும்? இங்க எக்ஸ் இருக்கணும், y இருக்கணும், மைனஸ் செட் 3 பெருக்கம் தானே இருக்கணும். இந்த மைனஸ் நான் எங்கேயும் போட்டு இருக்கலாம். ஆனா எந்த வடிவத்தோட ஒத்து போகுதோ அதுக்கு தானே நான் பிரதியிடும். ஓகே. அப்ப நான் ஏபிசி என்ற வடிவத்தை கொண்டு வரதுக்காக நான் என்ன செய்யறேன்? எக்ஸ் ஒய் மைனஸ் செட். அப்ப என்ன இருக்குது இடத்துல? ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்கு, பிக்கு பதிலாக ஒய் இருக்குது, சிக்கு பதிலாக என்ன இருக்குது? மைனஸ் செட் தான் இருக்குது. அப்ப இங்க என்ன வரும்? ஏ சக பி சக சி, எக்ஸ் சக ஒய் சக சி. சக சிக்கு பதிலாக என்ன இருக்குது? மைனஸ் செட் இருக்குது. அடுத்தது ஏ வர்க்கம். ஏ வர்க்கம் வேண்டா எக்ஸின் வர்க்கம், பி வர்க்கம் என்று சொன்னா பையின் வர்க்கம், சக சி வர்க்கம் என்று சொன்னா சக சி வர்க்கம் என்று சொன்னா என்ன வரும்? சய செட்டின் வர்க்கம். சய செட்டின் வர்க்கம் என்ன வரும் உங்களுக்கு? சக செட் வர்க்கம். ரைட். வர்க்கம் தானே, வர்க்கக்குள்ள மைனஸ் போயிடும் தானே. அப்ப மைனஸ் செட்டின் வர்க்கம் உங்களுக்கு என்ன வரணும்? சக செட் வர்க்கம் மைனஸ். அடுத்தது வந்து இங்க என்ன செய்யணும்? நீங்க ஏபி பெருக்கம். ஏபி பெருக்கம் என்று சொன்னா இங்க என்ன வரணும்? அப்ப இங்க இருக்கிற ஏ வந்து நம்மளுக்கு எக்ஸ், பி வந்து என்ன சொல்லுங்க? ஒய், சி வந்து என்ன சொல்லுங்க? மைனஸ் செட். அப்ப இடத்துல என்ன வரும்? மைனஸ் ஏபி என்று சொன்னா மைனஸ் எக்ஸ் ஒய். அடுத்தது என்ன வரணும்? மைனஸ் ஒய், அடுத்தது மைனஸ் செட். என்ன? அப்ப மைனஸ் ஒய் தர மைனஸ் செட் என்றக்குள்ள 2 மைனஸ் வருது. ஓகே. பிளஸ் ஒய் செட். அடுத்தது மைனஸ் மைனஸ் செட் மைனஸ் இஏ தான் நீடாப்பா.
அப்போ மைனஸ் நம்முடைய சி வந்து மைனஸ் செட் தானே, அப்போ மைனஸ் மைனஸ் செட் தர ஏ, அப்போ என்னென்னு வரும் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் செட் எக்ஸ். உணங்கிட்டா? அப்போ இதான் வந்து என்ன சொல்லுங்க, இதிலிருந்து காரணிப்படுத்த. சரியா? அப்போ இவ்வளவு வேலையும் முதல் நின்று செய்யிட்டு வரல. சரி, ஓகே. எடுத்த முடிவை பயன்படுத்தி செய்கிறோம். அடுத்த ரெண்டாவதையும் கவனிங்க. ரெண்டாவது பாருங்க, 8x கணம் சக y கணம் சக செட் கணம் மைனஸ் 6xy செட். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், தனித்தனியே 3 கணங்களின் கூட்டல் எழுதணும். சரிதானே? மைனஸ் 3 தர, சரி, அதை வழியாக கவனிங்க. 3 தர அந்த 3 உறுப்புகளின் பெருக்கம் எழுதணும். அப்படி யோசிச்சுட்டேன்னா ஏ என்ன பி என்ன சி என்னன்ற ஐடியா வரும். அதுக்கு பிறகு வேலையை என்ன சொல்லுங்க, கடைசி முடிவில் ஏஇக்கும் பிஇக்கும் சிஇக்கும் பிரதிகிறது, ஆனால் மனதால் பிரதியிடும். சரிதான்? இவ்வளோ வேலையும் செய்தால் சரி, குயிக்காக செய்யுங்க. இதை முடிச்சுட்டு 2வது 3வது 4வது கேள்விகளை இதே மாதிரி யோசிங்க. இப்படியே கடைசியாக செக் பண்ணுவோம். சரி, சரிதானே? அப்போ அங்கால 2வது 3வது 4வது கேள்வி இருக்கு, கவுனிங் இருக்கா? இங்கே 2வது கேள்வி 8x கணம் என்ன? 2x முழுவதின் கணம். அடுத்தது y கணம் சக செட் கணம். இப்போ இதே இப்படி எழுதுறேன்னா நான் இந்த வடிவத்துக்கு கொண்டு வரதுக்காக ஏ கணம் சக பி கணம் சக சி கணம் என்ற வடிவத்தை கொண்டு வரதுக்காக 8x கணத்தை எப்படி எழுதுறோம், 20x முழுவதின் கணம் சக y கணம் சக செட் கணம் என்று சொல்றோம். மைனஸ் இடத்துல என்ன வேணும், எனக்கு 3 ABC தான் வேணும். அப்போ 3 ABC என்ற என்ன வேண்டாப்பாங்க, 3 தர 6x தானே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இடத்துல என்ன எழுதியிருக்கோம், 20x கணம். அப்போ மைனஸ் 3 தர அதை எப்படி எழுதணும், 3 தர 20x தர y தர செட். மைனஸ் 3 தர 20x தர y தர செட். இப்படி போட்டால் நம்மளுக்கு கேள்வியிலே இருக்க 6xy செட் வந்துருந்தானே. சரி, அந்த நீங்கள் 2 இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம். ஆனால் நீங்கள் அந்த வடிவத்தை காட்டணுமே, ஏ கணம் சக பி கணம் சக சி கணம் சயம் 3 ABC என்று காட்டணும். ஏக்கு பதிலாக ஏ கணம், அதாவது 20x கணம் தானே இங்கே இருக்குது உங்களுக்கு, இல்லையா? ஏ கணம் என்ற வடிவத்தோட ஒத்து போகிற மாதிரி இங்கே 20x கணம் இருக்குது. அப்போ மைனஸ் 3 தர ஏபிசி தான் நீ வரப்போகுது. அப்போ 20x y செட் ரெண்டு வரும். இப்போ அடுத்த கட்டம் என்ன சொல்லுங்க, இதில் கொண்டு வந்து பிரதியிடுவீங்க. சரி, 2வது கேள்வியை ரை பண்ணிவிட்டு 3வது 4வது எல்லாம் வீட்டை ரை பண்ணிவிட்டு வாங்க, அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் இன்னும் ஒரு டியூட் கிடைக்கும்.